மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% அதிகரிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசின் நிதி ஆணைய குழுவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஒன்றிய அரசின் 16வது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினருடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய முதலமைச்சர், கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மாநிலங்கள் தங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கும் உரிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். சுகாதாரம், கல்வி, சமூக நலன் மற்றும் வேளாண்மை போன்ற துறைகளில் முன்னேற்றத்திற்கான பல்வேறு முக்கிய திட்டங்களை பெரும்பாலும் மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மாநில வரி வருவாய் பங்கை 41 விழுக்காடாக உயர்த்தியது மகிழ்ச்சியளித்தாலும் அறிவிப்புக்கு மாறாக 33.16 விழுக்காடு மட்டுமே ஒன்றிய அரசு பகிர்ந்தளித்துள்ளதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். எனவே வரி பகிர்வின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க வேண்டும் என்றும், ஒன்றிய அரசிடமிருந்து வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுக்கு சுமை ஏற்படுகிறது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து செயல்படுத்திடும் திட்டங்களுக்கான மாநில அரசின் பங்குத்தொகை தொடர்ந்து உயர்ந்து வருவதும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களின் நிதிநிலையை மேலும் பாதிக்கின்றது. ஒருபுறம் ஒன்றிய அரசிலிருந்து வரவேண்டிய வரி பகிர்வு குறைவதால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள், மறுபுறம் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தும் திட்டங்களுக்கு மாநில அரசு செலவிடும் அதிக நிதி என இரண்டுமே மாநில அரசுகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துகின்றன. எனவே ஒன்றிய வருவாயில் மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு உயர்த்தப்படுவதுதான் முறையானதாகவும் அனைவருக்கும் ஏற்புடையதாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இவ்வாறு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். இயற்கை பேரிடர்களால் மாநில கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு சேதமடைகின்றன என்றும், எனவே பேரிடர் துயர்துடைப்பு பணிக்காக உரிய நிதியை வழங்க நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். சமூக நலத் திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நிதிக்குழு தீர்வு காணும் என நம்புவதாகவும் கூறினார். கடந்த 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி 4.079 விழுக்காடாக தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வு தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வந்துள்ளது. நாட்டிற்கே வழிகாட்டும் வகையில் பல முன்னோடி நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செம்மையான நிர்வாகத்தை தொடர்ந்து நல்கி வரும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடைய செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்துள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனவே சமச்சீரான வளர்ச்சியையும் திறமையான நிர்வாகத்தையும் இந்த வரி பகிர்வு முறையில் சம குறிக்கோள்களை கருதி இந்த நிதிக்குழு தனது பரிந்துரைகளை வழங்கும் என்று நம்புகிறோம். 16வது நிதிக்குழு பரிந்துரைகள் அனைத்து மாநில தேவை எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் என நம்புவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நிதிக்குழு பரிந்துரைகள் இந்தியாவை உலகின் பொருளாதார வல்லரசு நாடாக மாற்றும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.